அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. ஷாம்லால் அப்புறம் ராம்லால். ராம்லாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு ராம்லால் தன்னோட தம்பி ஷாம்லாலையும் அம்மா ரோஹிணியையும் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தாரு. அட ராம்லால் கண்ணா, நீ வந்துட்டியாப்பா? உன்னோட வாழ்க்கை எப்படிப்பா போயிட்டு இருக்கு? அம்மா, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கள் உரிமைகளை பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா, சொத்தை பங்கு பிரிச்சிருங்க. பங்கு பிரிக்கணுமா? ஆனால் அண்ணா, அதுக்குள்ளே என்ன அவசியம் வந்துச்சு? இங்கே பாரு, நமக்குள்ளே சண்டை வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். வீட்டையும் நிலத்தையும் சரிசமமாக பிரிச்சுக்கலாம். ஆமாப்பா, இப்போ நீங்க 2 பேரும் பெரியவங்களாயிட்டீங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க 2 பேரையும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லப்பா. உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. அதனால அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன யோசனை அண்ணன்? சொல்லுங்களேன். நாம் ஒன்று பண்ணலாம். நீயும் அம்மாவும் எனக்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துருங்க. அதை விற்றுட்டு நான் நகரத்துக்கு போய் ஒரு சாப்பாடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அங்கே போய் நான் உங்களுக்கு பணம் அனுப்பிட்டுருக்கேன். 1 வருஷம் கழிச்சு உங்கள் 2 பேரையும் என் கூடவே கூப்பிட்டுக்கிறேன். சரிப்பா கண்ணா, இதுதான் உன்னுடைய விருப்பம்னா இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். மறுநாள் எல்லாரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் பத்திரத்துல கையெழுத்து போட்டு வயல் நிலம் எல்லாத்தையும் ராம்லாலோட பேருக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ராம்லால் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அம்மா, அண்ணன்கிட்ட இருந்து 2 மாசமா எந்த ஒரு கடிதமும் வரலையே, எந்த செய்தியும் கூட வரல. எனக்கும் தெரியலப்பா. நீ ஒன்று பண்ணு, போய் தலைவர்கிட்ட தகவல் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. அவரும் இன்னைக்கு தான் நகரத்துலேருந்து வந்திருக்காரு. ஷாம்லால் தலைவரோட வீட்டுக்கு போனாரு. தலைவரே, நானும் அம்மாவும் ரொம்ப கவலையோடு இருக்கோம். அண்ணன் நகரத்தில் ஹோட்டல் ஆரம்பிப்பேன்னாரு. அப்புறம் எங்களுக்காக பணம் அனுப்புறேன்னு சொன்னார். ஷாம்லால், உன்னோட அண்ணன் இப்போ அங்கே ரொம்ப நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அப்படியா? ஆனால் நான் அவனை போய் பார்க்க போனப்போ அவன் என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டான். எவ்வளவோ பேசினதுக்கு அப்புறமா தான் அவன் என்ன சொன்னான்னா, இனிமே அவனுக்கும் இந்த கிராமத்துக்கும் சம்மந்தமே இல்லையாம். அவனும் அவன் பொண்டாட்டியும் அங்கேயே இருக்க போகிறாங்களாம். அப்புறம் அவன் கடைசியாக எனக்கு 4000 ரூபாய் கொடுத்தான். அதை ஷாம்லாலோட விவசாயத்துக்கான பலன்னு கொடுக்க சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அந்த வயல்லேருந்து அதை விட அதிகமாக கிடைக்கலையாம். அப்புறம் அவன் இன்னொன்று சொன்னான், இதுக்கப்புறம் அவன் பணம் அனுப்புறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லையா. ஷாம்லால் தலைவர் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்பவே மனசு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஷாம்லால் ரொம்பவே வேதனையோட ஒரு மரத்துக்கிட்ட போனாரு. அப்புறம் கவலையோட தனக்குத்தானே என்ன சொல்லிக்கிட்டாருன்னா, இப்போ நான் அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? அண்ணன் இவ்வளோ மோசமாக பேசியிருக்காருன்னு எப்படி சொல்லுவேன்? இல்லை, அம்மா மனசு உடைஞ்சிருவாங்க. நம்ம இதை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மாட்டு வண்டியில ஒரு பெரிய தந்தூர் எடுத்துட்டு வந்தாரு. தம்பி, என்ன விஷயம்? ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஷாம்லால் ஏற்கனவே ரொம்ப கவலையோட இருந்தாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. அவரும் தன்னுடைய வேதனையை சொல்லி அழ யாரையோ ஒருத்தரை தேடிட்டு இருந்தாரு. அவர் அந்த ஆளுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இங்கே பாருங்க, நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வரேன். எனக்கும் ஒரு தடவை உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி மோசமான சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த தந்தூர் என் கூட தான் இருந்துச்சு. இதோ இந்த மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேனே, இதுதான் அது. நான் இதை என் கூடவே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது எனக்கு ஒரு புது வாழ்க்கையே கொடுத்தது. உனக்கு வேணும்னா நீ கூட என்கிட்டேருந்து இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த தந்தூர் இப்போ என்னை விட உனக்கு தான் தேவை. ஆனால் என்னால் அவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்க முடியாது அண்ணா. நான் எப்படி இதை வாங்குறது? இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது வெறும் 4000 ரூபாய் தான் அண்ணா. ஒரு வேளை எங்கள் நிலைமை நல்லா இருந்தால் நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுத்துருப்பேன். வெறும் 2000 ரூபாய் மட்டும் கொடுப்பா. மீதி இருக்கிற 2000 ரூபாவை இந்த தந்தூரில் ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ஷாம்லால் கிட்ட அந்த தந்தூரை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த தந்தூரை எடுத்துக்கிட்டு ஷாம்லால் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. தந்தூரை எடுத்துக்கிட்டு ஷாம்லால் வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அம்மா ரோஹிணி என்ன கேட்டாங்கன்னா, கண்ணா, என்னது இது? இதை தூக்கிட்டு வந்திருக்க? அம்மா, இதை நம்ம அண்ணன் தான் அனுப்புனாரு. அப்புறம் எனக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்தாரு. என்ன இதை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க சொன்னாரு. அப்படியா? ராம்லால் அனுப்பி வச்சானா? அவன் எப்படி இருக்கான்? அட, அண்ணன் நகரத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு.
இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷாம்லால் ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அதாவது ராம்லால் கிராமத்து உறவுகளை முறிச்சுக்கிட்டாருன்னு. ஆனா ஷாம்லால் அவங்க அம்மாவோட மன ஆறுதலுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னாரு. நல்லதுப்பா கண்ணா, உன் அண்ணன் சந்தோஷமா இருக்கானே. ஆனா இந்த தந்தூரை வச்சு நாம என்ன பண்றது? அட அம்மா, இந்த தந்தூரை வச்சு நாம ஒரு புது கடை திறக்கலாம். தந்தூரி லிட்டி சோக்கா. அது எப்படிப்பா? அம்மா, இந்த தந்தூரில் நம்ம லிட்டியும் பண்ணலாம், வேக வச்ச உருளைக்கிழங்குல மசாலாவை சேர்த்து நம்ம இதுலேயும் சேர்த்துடலாம். அப்புறம் சோக்கா செஞ்சு லிட்டி கூட அதை வித்துடலாம். ரோஹிணி இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஷாம்லால் அவங்க அம்மாவை கவலையோட பார்க்கறதுக்கு விரும்பல. அதனால அவர் தான் அண்ணனை பற்றி பொய்ய சொல்லி அவங்க அம்மாவோட மனசை சந்தோஷப்படுத்தினாரு. மறுநாள் ஷாம்லால் கிராமத்தில் மார்க்கெட்டில் வண்டி கடையில் தந்தூரி லிட்டி சோக்கா போட்டு வியாபாரம் பண்ணாரு. அப்புறம் பக்கத்தில் தந்தூரில் லிட்டியை வேக வச்சுட்டு இருந்தாரு. அந்த கடைக்கு இது வரைக்கும் இன்னும் யாரும் வரல. ஆனால் தந்தூரி லிட்டியோட வாசனை மார்க்கெட்டில் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அட இங்கே பாருப்பா ஷாம்லால், இது என்னது? இது தந்தூரி ரொட்டியா? அப்புறம் இது ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்கு? அட இது ஒன்றும் ரொட்டி இல்லை, இது லிட்டி, அதுவும் தந்தூரியில். சாப்பிட்டு பாருங்க, இதுதான் என்னோட தந்தூரி லிட்டி சோக்கா. இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க தலைவரே. ஷாம்லால் தலைவருக்கு ஒரு பிளேட் லிட்டி சோக்கா கொடுத்தாரு. தலைவர் ஐயா ஒரே ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அப்படியே அவரு அசந்து போயிட்டாரு. இது எப்படி இருக்கு தலைவரே? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? இதை விட ஒரு நல்ல லிட்டி சோக்காவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அட்டகாசமாக இருக்கு. வா, சூப்பராக இருக்கு. இவ்வளோ அருமையான சாப்பாடா? இனிமே தினமும் காலையில் நான் இங்கே தான் சாப்பிட போகிறேன். தலைவரோட பாராட்டை கேட்டு அப்புறம் லிட்டியோட வாசனையை பிடிச்சு அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாம்லால் எல்லாருக்கும் லிட்டி சோக்காவை பரிமாறினாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லா லிட்டியும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜனங்கள்லாம் அங்கேயே நின்று காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ஷாம்லால் கண்ணா, எனக்கு ஏதாவது மீதம் வச்சிருக்கியாப்பா? இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த லிட்டி சோக்கா எல்லாம் காலி ஆயிடுச்சு. கண்ணா, நாளைக்கு இன்னும் நிறைய பண்ணு. இந்த கிராமம் முழுக்க உன்னோட லிட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் சாப்பிட வேணும். சரிங்க அத்தை, நாளைக்கு கண்டிப்பா வாங்க, உங்களுக்கும் லிட்டி சோக்கா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஷாம்லால் வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட காட்டினாரு. இன்னைக்கு முதல் நாள்லயே அவர் 2000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. கண்ணா, வெறும் 3 மணி நேரத்துல நீ நல்ல பணம் சம்பாதிச்சிட்டப்பா. நாளைக்கு இன்னும் நிறைய பொருளாம் வாங்கிக்க. நானும் உன் கூட வரேன். உனக்கு நான் கொஞ்சம் உதவியா இருப்பேன்ல. அப்படியே தலைவரை பார்த்து உன் அண்ணனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணனை பத்தின விஷயங்களை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேனே. 2 மாசம் கடந்துடுச்சு. இப்ப ஷாம்லாலோட வண்டி கடை ஒரு கடையா மாறிடுச்சு. அவரோட சின்ன குடிசை வீடு இப்போ ஒரு நல்ல வீடா மாறிடுச்சு. அம்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அண்ணனும் நகரத்துல ரொம்ப நல்லா இருக்காராம். தலைவர் தான் இந்த தகவலை என்கிட்ட சொன்னாரு. சரிப்பா கண்ணா, நானும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வரேன். மறுபடியும் உனக்கு உதவி செய்ய வரேன்ப்பா. சரிங்கம்மா, உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா நீங்களும் வாங்க. ஷாம்லால் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. அப்பதான் ராம்லால் அவங்களோட வீட்டுக்கு வந்தாரு. அவரோட முகம் ரொம்ப சுருங்கி போயிருந்தது. அப்புறம் அவர் வெக்கப்பட்டு சொன்னாரு, அம்மா. ராம்லால் கண்ணா, இது நீதானப்பா? 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. உன்னால வீட்டுக்கு வரவே முடியல. அப்புறம் உன்னோட முகம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வந்தேன். அப்புறம் அம்மா, நம்மளோட இந்த வீடு எப்படி இவ்வளோ பெரிய வீடாச்சு? கண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் நீ அனுப்பி வச்சியே அந்த தந்தூர் தான்ப்பா. நான் எந்த ஒரு தந்தூரையும் அனுப்பி வைக்கலையே. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ தானப்பா அனுப்பி வச்ச? ஆமாம்மா, நான் தான் ஷாம்லால் கிட்ட சொன்னேன். இப்போ அது உண்மையை சொல்லு. நீ ஏற்கனவே உன் தம்பி கூட விரோதம் பண்ணிக்கிட்ட. ஆனா அவன் உனக்கு உண்மையான தம்பியா இருந்திருக்கான். அவன் உன்னோட ஒவ்வொரு குறையையும் மறைச்சான். அப்புறம் இப்போ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உன் அம்மா கிட்ட உன்னால உண்மையை சொல்ல முடியலல்ல? என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். எனக்கு வேற எங்கேயுமே உதவி கிடைக்கல. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். போயிடு, இப்போ இங்கேருந்து போயிடுப்பா. ஏற்கனவே உனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாம போயிடுச்சு. ஷாம்லால் தன்னுடைய கடையில இருந்தாரு. அப்பதான் தாமினி சித்தியும் தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அங்க வந்தாங்க.
எங்க போயிட்டு இருக்கீங்க தலைவரே? அம்மா, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருப்பா, நான் இன்னைக்கு காலையில தான் நகரத்துல இருந்து வந்தேன். நடுவுல ஒரு நாள் நான் உன்னோட அண்ணனோட கடைக்கும் போயிருந்தேன். என்னாச்சு? அண்ணன் அங்க நல்லா இருக்காருல்ல? கண்ணா, ராம்லாலோட பொண்டாட்டியும் அவளுடைய வீட்டு ஆட்களும் ராம்லாலோட வியாபாரம் மொத்தத்தையும் பிடிங்கிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த அடுத்த கிராமத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் இங்க வந்தேன். நீங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்கம்மா? ராம்லால் தன்னுடைய மனைவி பேர்ல தான் எல்லா வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிருக்கான். வியாபாரம் நல்ல முறையில நடந்ததும் ரம்பா அவனை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் தன் குடும்பத்தோட சேர்ந்து ராம்லால் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவனை துரத்தி விட்டுட்டா. அப்போ என்னோட அண்ணன் அவர் இப்போ நல்லா இருக்கார்ல? உன்னோட அண்ணன் உனக்கு பண்ண விஷயம் இருக்கு, அதுக்கப்புறமாவும் நீ அவன் மேல அக்கறை காட்டுறியா? எது நடந்துச்சோ அது நடந்து போயிடுச்சு தலைவரே. இதை விட ஒரு பெரிய தண்டனை என்னோட அண்ணனுக்கு வேற என்ன இருக்கும் சொல்லுங்க. இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல. ஷாம்லால் கடையை மூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. கண்ணா, ஆனா நான் ராம்லால இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேனப்பா. போப்பா, அவனை கூட்டிட்டு வா. உடனே ஷாம்லால் ராம்லாலை தேடிக்கிட்டு அங்கிருந்து ஓடினாரு. கிராமத்தோட அதே மரத்துக்கிட்ட போனாரு. எந்த இடத்துல பெரிய பணக்கார மனுஷனை பார்த்தாரோ அங்க ராம்லால் அதே இடத்துல தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அண்ணா, என் கூட வாங்க, நாம வீட்டுக்கு போகலாம். நான் எப்படி வீட்டுக்கு வருவேன் தம்பி? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப வருவேன்? இப்போ அம்மாவும் என் மேல கோவமா இருக்காங்க. என்னால என் முகத்தையே கண்ணாடியில பார்க்க முடியல. அண்ணா, அம்மா கிட்ட நீங்க எப்படி இருந்தீங்கன்ற விஷயத்த நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனா அவங்க நம்மளோட அம்மாவாச்சே. பசங்க போய் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா தம்பி, நீ ரொம்ப சரியா சொன்ன. அண்ணா, நீங்க ஏற்கனவே ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க. இப்போ என் கூட வீட்டுக்கு வாங்க. இனிமே நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கடையை நடத்தலாம். அப்புறம் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கலாம். ராம்லாலும் ஷாம்லாலும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே என்னோட ராமும் ஷாமும், ஒருத்தன் லிட்டினா இன்னொருத்தன் சோக்கா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் நல்லா இருக்கும்.